பிணத்திற்குரிய சொந்தக்காரி யாரும் வரவில்லை. இந்த பிணத்திற்குரிய உற்றார் உறவினர்கள் யாரும் வரவில்லை. அப்ப இந்த பிணத்துக்கு பிறந்து விட்டு உன்னை எடுத்து வளர்த்த பாசத்திற்காக நீ உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு பிறந்த வீட்டு கோழி அம்மா அம்மா மாதா வீட்டு கோழி தன் மார் மீது விழ வேண்டும். தாய் வீட்டு கோழி தன் தலை மீது விழ வேண்டும். நீ யாரும் இல்லை. ஆனால் இந்த பாவி நீ உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு பிறந்த வீட்டு கோழியே இந்த பாவி அடி பாவி முண்ட, இதுவரையிலும் நீ செய்த கொடுமையெல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்கலம்மா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து தந்தைக்கு தந்தையாக இருந்த அந்த பாவி செய்யற கொடுமையெல்லாம் இந்த பாவி நான் கேட்டேன் அம்மா. செத்து போன பிணத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறாளே பத்மாவதி அம்மா. விதி யாரம்மா விட்டது? கடைசியா உன் முகத்தை பார்க்கணும். இனிமேலும் இந்த அரசாங்கத்துல நான் வேலை செய்ய போவது கிடையாதும்மா. நீயே போன பிறகு இந்த அரசாங்க வேலை எதற்கு? இந்த ஆடம்பர வாழ்க்கை எதற்கம்மா? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசி இறந்து போன பிணத்தையா திருமணம் செய்வது? அம்மா பத்மாவதி, அண்ணன் தம்பி இல்லாத பாவி, கூட பிறந்து அக்கா தங்கச்சி இல்லாத பாவி மானா, குழந்தை இல்லாத பாவி, உன்னையே குழந்தையா நினைத்து வளர்ந்த நீ கடைசியாக உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். அம்மா பத்மாவதி, அம்மா எந்த மனக்கோவில் சிலனாக கமந்தாயப்பா. இந்த பாவி நான் அரசாங்க வேலையை விட்டுட்டம்மா. இனி முதல் இந்த தந்தையின் முகத்தை பார்க்க முடியாது பத்மாவதி. நீ பார்க்க அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அரசாங்க வேலையை விட்டுட்டீங்களா? அப்பா
என்னப்பா சொல்றீங்க? நீங்க இருக்கும் தைரியத்துல தானப்பா அந்த பாவை நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு வரேன். நீங்களே இல்லைன்னா அந்த பாவை என்ன சாகடிச்சிருவாப்பா. அம்மா கண்ணே பத்மாவதி, அப்பா வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறியம்மா. உன் நல்ல மனதுக்கு அம்மா இப்பேற்பட்ட நிலைமை நடக்கணும். என்னப்பா? அம்மா அப்பா தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு உனது வாழ்க்கை அம்மா இப்படி அழிந்து போக வேண்டும். அப்பா அம்மா இதுவரையிலும் மாற்றாந்தாய் கொடுமையிலே வாழ்ந்தான். அந்த பாய் செய்யற கொடுமை எல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்டேன் அம்மா. ஆனால் இன்று இன்று அந்த கொலகார பாவி அந்த கொலைகார பாவி உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கான். அந்த பாவி எனக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரா? உண்மைதான் அம்மா. அந்த பாவி இடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுப்பா. அப்பா அப்படின்னா நான் திருமணம் செஞ்சுக்க கூடாதா? ஐயோ காரணம் இதே இடத்துல நான் சித்திரவதைகள் அனுபவிக்கணும் அப்பா. இதுதான் உங்களுடைய ஆசையா? அம்மா இந்த பாவைக்கு மட்டும் ஆசை இல்லையா என்று நல்ல ஒரு ஆடவனை பார்த்து நீ நல்ல முறையிலே வாழ்ந்தா எடுத்து வளர்த்த பாசம் என் மகள் நல்ல முறையில் வாழ்ந்தால் எனக்கு தரமா போகணும். ஆனா அண்ணா அந்த சதிகார பாவிய அந்த பாவி உனக்கு பார்த்திருக்கிறாரே மாப்பிள்ள எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை மதிவதனாபுரி ராஜராஜவர்மன் மன்னர் அம்மா. அப்பா அவர் பெற்றெடுத்த அந்நாட்டு புதல்வன் அந்நாட்டு இளவரசன் சிவமணிக்கு என்னது? என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை இருந்திருந்தா கூட ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து எனக்கு திருமணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பா ஒரு நாட்டு இளவரசரை பார்த்து எனக்கு திருமணம் செய்ய போறப்பா. இந்த பாவிடத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குது. இந்த இடத்தை விட்டு சென்று நான் சந்தோஷமாக வாழ போறேன்ப்பா. அதற்கு அம்மா உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை அவன் மனக்கோலத்துல இல்லம்மா. என்னப்பா? அம்மா அப்பா பத்மாவதி அப்பா உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள பார்த்திருக்கிற மாப்பிள்ளை அவன் மனக்கோலத்துல இல்லம்மா, அப்பா இறந்து பிண கோலத்துல இல்லம்மா. அப்பா எனக்கு பார்த்திருக்கிற மாமன்ற மனக்குளத்தில் கிடையாது. அவர் இருந்து போன பிணமா இருக்கிறார் அப்பா. அப்பா அப்பா ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா? அவன் மறைந்து கண்ணே துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? இந்த கோலத்தை பார்க்கத்தான் இந்த பாவி நான் வளர்த்தலாமா? ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? இருந்தும் ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? அழகம்மா, நான் வளர்த்த மகளே, பத்மாவதி, ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டானா? அவன் மறந்து ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து
பூத்த சில மலர்கள் இறைவன் நெஞ்சிலே ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா இருந்தும் ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா இறைவன் மறந்து விட்டான் பூ வச்சு பொட்டும் வச்சு பூசு மஞ்சள் தான் அரைத்து பல பேர் வாத்துரைக்க மாத்துக்கள் வருகுதே இருந்தும் ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டார் அம்மா அந்த பாவிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் செய்கிறப்பா எனக்கு இருந்த பொண்ணு பிடித்துக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்ப்பா அதுக்கு இந்த பாவி விஷயம் கொடுத்து என்னை சாகடிச்சிருங்க கூடாதப்பா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறேன்ப்பா அப்பா என்ன பெற்றிருந்த என் தாய் தந்த உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் நான் யாரும் இல்லாத அனாதப்பா நான் ஓரியா பிறந்தவப்பா என் கூட பிறந்த என் அண்ணன் தம்பி இருந்திருந்தா என் கூட பிறந்த என் அக்கா தங்கச்சி இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் நடப்பதற்கு சம்மதிச்சிருப்பாங்களப்பா அந்த பாவியை நம்பி இருந்தப்பா அந்த பாவி நீங்க நானாதியா வச்சுட்டாளப்பா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணத்தை செய்யறாளப்பா அப்பா அப்பா நான் என்ன பாவம் செய்தேன் இந்த பாவி நான் யாருக்கு தீங்கு செய்தேன் இந்த பாவி எனக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் செய்திருக்கிறாளே எந்த ஒரு பெண்ணுக்கோ இப்பேற்பட்ட ஒரு கொடுமை நடக்க கூடாதுப்பா எந்த ஒரு பெண்ணுக்கோ இப்பேற்பட்ட ஒரு அப்பா இந்த பாவிக்கு எங்க திருமணம் நடக்க போகுது தெரியுமா இந்த பாவிக்கு எந்த இடத்துல திருமணம் நடக்க போகுதுப்பா அப்பா இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருந்தா ஒன்று கோவில் இல்லைன்னா திருமணம்
மண்டபத்தில் திருமணம் நடக்கப்பா. இந்த பாவிக்கு எந்த இடத்துல திருமணம் நடக்க போகுது தெரியுமாப்பா? அப்பா எனக்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு இந்த பாவிக்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுல திருமணம் நடக்குதுப்பா. அப்பா நான் பிறந்த நாள் முதலாக அப்பா என்னுடைய தாய் முகத்தை பார்த்தது கிடையாதுப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த பாவை செய்ய சித்திரவதை எல்லாம் தாங்க முடியாது. என்னுடைய தந்தை கூட என்னிடத்துல சொல்லாத எங்கேயோ சென்றுட்டாருப்பா. அப்பா நான் யாரு பற்றானப்பா. தாய் முகத்தை பார்த்தது கிடைக்காது. தாயின் பாசம் எப்படி இருக்கும், தந்தையுடைய அரவணைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த உலகத்துல நான் வேண்டும் அப்பா. அப்பா எனக்கு தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ இந்த மாதிரி தோல் மீது என்னை போட்டு வளர்த்து வருது அப்பா. அப்பா நீ வளர்த்த கடமைக்காக, நீ வளர்த்த பாசத்திற்காக அப்பா நீ பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தா, நீ பெற்றெடுத்த மகளுக்கு திருமணம் ஒன்று நடந்தால் என்னென்ன சீர் கொடுத்து உன் மகளை நீ சந்தோஷமா வழி கூட்டி அனுப்பியிருப்பியோ அதே போன்று அப்பா நீ பெற்றெடுத்த மகளாக அப்பா இந்த மகன் அவங்க கடைசியா வந்து கேட்கிறப்பா. தாய் தகப்ப என்னன்னு கண் கலங்காதம்மா. தாய் தகப்பனாக இருந்து எடுத்து வளர்த்தவன் நானம்மா. பொண்ணுக்கோ பொருளுக்கோ இந்த யாழையால முடிந்தது, என்னால முடிந்தது உனக்கு கொடுத்து அனுப்புறம்மா. உனக்கு என்னமா வேணும்? உனக்கு என்னமா செய்து முடிச்சிருக்கப்பா. இந்த யாழை இடத்துல என்னமா கண் கலங்காத கேளம்மா, கண் கலங்காத கேளம்மா. இந்த பால் ஒரு ஊரிலே ஒரு பிணம் ஒன்று இறந்து விட்டதா? அப்பொழுது அங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருந்தார்களா? அப்பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு பெண்மணி எழுந்து சொன்னாளா, அத்தி சாய்ந்து விட்டது, இல்லையே இந்த பிணத்தை எடுக்கலன்னு கேட்டாளா? அப்பா அழாத சொல்லுமா. அதற்கு அதே கூட்டத்தில் இருந்து அப்பா இன்படி பெண்மணி எழுது என்று வார்த்தை விளைத்தார் தெரியுமா? அப்பா இந்த பிணத்திற்குரிய சொந்தக்கார் யாரும் வரவில்லை, இந்த பிணத்திற்குரிய உற்றார் உறவினர்கள் யாரும் வரவில்லை. அப்பா இந்த பிணத்துக்கு பிறந்து விட்டு கோரியம் நீ வளர்த்த கடமைக்காக, நீ வளர்த்த பாசத்திற்காக அப்பா எனக்கு கடைசியா உன்னுடைய கருத்துனா எனக்கு தாய் விட்டு கோரி இந்த கொடுமையை பார்க்கத்தான் அப்பாவி வளர்த்தனப்பா. அம்மா நீ ஓரியா பிறந்த பாவியாக்க உன்னை எடுத்து வளர்த்த பாசத்திற்காக நீ உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு பிறந்த வீட்டு கோழி அம்மா அம்மா மாதா வீட்டு கோழி தன் மார் மீது விழ வேண்டும், தாய் வீட்டு கோழி தன் தலை மீது விழ வேண்டும். நீ யாரும் இல்லை, ஆனால் இந்த பாவி நீ உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு பிறந்த வீட்டு கோழியை இந்த பாவி
பாவிடா வந்து நம்பிருந்தப்பா அப்பா இதோட உனக்கு எனக்கு அப்பா என்னுடைய தலைவர் பிரம்மா அவன் எழுதிட்டபடியே அப்பா உன்னுடைய தலையில் பிரம்மன் அவன் எழுதிட்ட விதிப்படியே அப்பா அப்பா என்னுடைய தலையில் பிரம்மா அவன் எழுதிட்டபடியே அப்பா அப்பா எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் அப்பா எனக்கு பொன் பொருள் வேண்டாம் நல் வார்த்தை கூறிவிட்டால் நான் நலமுடை போய் வாரேன் அப்பா அப்பா நல்வார்த்தை கூறிவிட்டார் நான் நலமுடன் தாய் வீட்டை விட்டு போய் வாரேனப்பா அப்பா அப்பா இந்த பாவிடா விட்டு போக போறப்பா எனக்கு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுல திருமணம் நடக்கணும்ப்பா இந்த பாவிடா திரும்பி வருவனோ இல்ல அதே இந்த பாவிடா விட்டு போயிருப்பா போய் வாரி தந்தையினா போய் வாரி போய் வாரேன் தந்தையனா போய் வாரேனா போய் வாரி தந்தையினா போய் வாரி மாதேபினத்துக்கு மாலை கூட போய் வாரேன் தந்தையனா போய் வாரேன் மாண்ட பிணத்துக்கு மாலை கூட போய் வாரேன் வெற்றி எடுத்தாகலே
போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே. இந்த பாவி நான் யாரு அற்றனதப்பா என் கூட பிறந்தவங்க கூட எனக்கு யாரும் கிடையாதுப்பா நான் ஓரியா பிறந்து வைப்பா அப்பா என் கூட பிறந்த என் தம்பி இருந்திருந்தா என் கூட பிறந்த என் அக்கா தங்கச்சி இருந்தா என்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது என்று எனக்கு மலரெடுத்து தூவி என்ன ஆசீர்வாதம் செஞ்சிருப்பாங்கப்பா நான் யாரு அற்றனதப்பா எனக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கலப்பா அக்கம் பக்கம் அக்கம் பக்கம் உள்ள அண்ணன்மார்களே அக்கம் பக்கம் ஒரு நாள் கூத்து மாதிரி ஒட்டிட்டு போறானே உலகார பாவி. இந்த பாவி நான் எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தி செத்து போற பிணத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறான். பத்மாவதி இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம். யாரும் இல்லாத அனாதையாக போக போகிறார். கவலைப்படாதே பத்மாவதி. நீ யாருக்குமா தவறு செய்த? யார் குடியடி கெடுத்தா? நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும். எங்க இருந்தாலும் இந்த பாவி என் ஆசீர்வாதமும் இந்த மக்கள் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுமா அம்மா.